Hi everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு ESP32 ஓட Wi-Fi கான்ஃபிகரேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்னென்னலாம் பாப்போம் அப்படினா பேசிக்கா வந்துட்டு ஒரு ESP32 எப்படி வந்து Wi-Fi கூட கனெக்ட் பண்ணி அதோட IP அட்ரஸ் வந்து கெட் பண்ணனும் அப்படின்றத பாப்போம். அதுக்கு அப்புறமேட்டு அதே IP அட்ரஸ் எப்படி வந்து ஃபிக்ஸடா வைக்கணும், எப்படி வந்து ஸ்டாட்டிக், டைனமிக் அந்த மோட்ஸ்லாம் எப்படி ஆபரேட் பண்ணனும் அப்படின்றத பத்தி பாப்போம். அதுக்கு அப்புறமேட்டு IP அட்ரஸ் இப்போ நம்ம கெட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கோடிங்ல வந்து ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும். என்ன பண்றோம் அப்படினா இப்போ வந்து Wi-Fi கூட கனெக்ட் ஆயிருச்சு. திரும்ப திடீர்னு வந்து Wi-Fi வந்து கட் ஆயிருச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்காவே திரும்ப வந்து ரீகனெக்ட் ஆகும். சோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பண்றது? அதுக்கு அப்புறம் இதுல மூலம் 3 மோட்ஸ் இருக்கு. என்ன அந்த 3 மோட்ஸ் அப்படினா ஒரே ஒரு ESP32 தான். இதையே வந்துட்டு நம்ம வந்து ஒரு டைம்ல வந்துட்டு Wi-Fi ஸ்டேஷனா யூஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் Wi-Fi ஆக்சஸ் பாயிண்டா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி Wi-Fi ஸ்டேஷன் + ஆக்சஸ் பாயிண்ட். சோ இந்த மொத்தம் 3 மெத்தட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு மெத்தடுக்கும் தனித்தனியா சின்ன பார்ட்டா வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போறோம். அதுல இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்ட். இதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படினா ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்துட்டு ஒரு IP அட்ரஸ்ல எப்படி கான்ஃபிகர் பண்றது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் Wi-Fi ஸ்டேஷனா எப்படி இது யூஸ் பண்ணனும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அது என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இந்த ஒரு ESP32 ஓட Wi-Fi கான்ஃபிகரேஷன்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு இந்த ESP32னா என்ன, அந்த ESP32வை எப்படி Arduino IDE அப்படின்ற சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து பேசிக்காக ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. இல்லை இப்போ தான் ESP32 ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ESP32 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே தனி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஓகேங்களா? அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ESP32 பற்றி A to Z கிளியர் கட்டாக எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து தான் வந்துட்டு அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணுன்ற வரைக்கும் அதுக்கு சின்ன லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன் இவ்வளோ தான் சொல்கிறேன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ESP32வில் அட்லீஸ்ட் ஒரு LED பிளிங்காச்சு ஆல்ரெடி லோட் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ மட்டும்தான் இப்போ நான் பண்ணுற ப்ரொசீஜரை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாகவே நீங்கள் அந்த மெத்தட் அதுக்குன்னு ஒரு சில லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது பேசிக். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு இதில் இருக்க Wi-Fi மோட்ஸ் என்னென்ன, அதை எப்பப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக வந்து இதில் மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு Wi-Fi ஸ்டேஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து Wi-Fi ஆக்சஸ் பாயிண்ட். அடுத்து வந்து Wi-Fi ஸ்டேஷன் + ஆக்சஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து Wi-Fi ஸ்டேஷன். Wi-Fi ஸ்டேஷன் அப்படின்ற மெத்தடை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட மொபைலில் ஜஸ்ட்டு Wi-Fi ஆன் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு ரவுட்ரோ இல்லை வந்து வேறு யாராச்சும் இப்போ நம்மளோட மொபைல்லே வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹாட்ஸ்பாட்டோ இல்லை அந்த ரவுட்ரு கூட இந்த டிவைஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பேசிக்காக இந்த ஒரு டிவைஸில் இருக்க Wi-Fiயை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ரவுட்டரில் கொடுத்துருக்கிற SSID பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத இதுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதை கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரவுட்டர் கூடயும் அந்த ஹாட்ஸ்பாட் கிரியேட் ஆன அந்த மொபைல் கூட வந்து இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் Wi-Fi ஸ்டேஷன். இந்த மெத்தடை எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த ESP32க்கு இன்டர்நெட் ஆக்சஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறோம், இல்லை வந்து க்ளவுடில் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணி திரும்ப ரிசீவ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம்லாம் தேவைப்படுதுன்னா அப்போ வந்து இதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஒரு Wi-Fi ஸ்டேஷன் அப்படின்ற இந்த ஒரு மோடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு Wi-Fi ஆக்சஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்ற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நம்மளோட மொபைலில் எப்படி ஒரு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஓகேங்களா? அதாவது அப்போ என்ன நடக்கும், இந்த ஒரு சிப்புக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து வெளியிலேருந்து கொடுக்க மாட்டோம். இந்த சிப்பு தான் மாஸ்டராகவே இருக்கும். அதாவது இந்த சிப்புலேருந்து ஹாட்ஸ்பாட் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி SSID பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன SSID பாஸ்வேர்டு வைக்கிறோமோ அந்த SSID பாஸ்வேர்டுக்கு வந்து இதிலேருந்து ஒரு ஹாட்ஸ்பாட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. அந்த ஹாட்ஸ்பாட் கூட நம்ம ஸ்லேவாக வந்து நம்ம எந்த டிவைஸ் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலே கூட கனெக்ட் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் இன்னும் இதே மாதிரி இன்னொரு ESP32 இருக்குது, இல்லை இன்னொரு நோட் MC இருக்குது, இந்த மாதிரி Wi-Fi மாடல்ஸ்லாம் இருக்குன்னா அதையும் வந்து இது கூட கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா எப்போ வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டுன்ற அந்த மோடில் யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த சிப்புக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்க முடியாது. நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லோக்கலில் வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சின்னதாக வந்து ஒரு அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இதில் எத்தனை டிவைசஸ் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் 4 டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும் ஸ்லேவாக. ஓகேங்களா? இது வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிடும். ஹாட்ஸ்பாட்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது 4 தான் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ 4 டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு, எல்லாம் ஓகே.
இப்போ லோக்கல் ஏரியாக்குள்ளே இப்போ அந்த 4 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, 4 ESP32, அந்த 4 ESP32க்குள்ளே ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தேவைப்படுதோ அப்போ வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது செகண்ட் மெத்தட். அடுத்து தான் வந்து தேர்ட் மெத்தட் என்னென்னா ஒய்ஃபை ஸ்டேஷன் ப்ளஸ் ஆக்சஸ் பாயிண்ட். விச் மீன்ஸ் என்னென்னா இதே ESP32 வந்து ஒய்ஃபையும் ஆனில் இருக்கும், ஹாட்ஸ்பாட்டும் ஆனில் இருக்கும், ரெண்டுமே வந்து இதில் ஆனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு ஒய்ஃபை ஸ்டேஷன்ற மோடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம கோடிங்கில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்ற அந்த ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபை ஸ்டேஷனை வந்து ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு ரவுட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு என்ன நடக்கும், இதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து அடுத்து வந்து அடுத்தது வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டை ஆன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டை ஆன் பண்ணிடுவோம். அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து இன்னும் ஒரு 4 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா ஒரே டைமில் ஒய்ஃபை ப்ளஸ் ஹாட்ஸ்பாட் ரெண்டுமே இதில் வந்து ஆனில் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் SSID, டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படி அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கோடிங் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இதில் ஒரு லிமிடேஷனும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஒய்ஃபை ஸ்டேஷன் ஆன் பண்ணிடுவோம், இதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்துடும். இந்த சிப்புக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும், ஆனால் இதுக்கு கூட ஸ்லேவாக 4 டிவைஸ் கனெக்ட் ஆச்சுல, அதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அதை நம்ம ஆக்சஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணும்போதே அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த லிமிடேஷன் காரணத்தினால இதுக்கு ஸ்லேவாக இருக்கிற டிவைஸ்க்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் போகாது, ஆனால் இந்த சிப்புக்கு மட்டும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் ஓகே, புரியல அப்படின்னா திரும்ப ஒரு 2 டைம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் ப்ளஸ் ஸ்டேஷன் அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன், அதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க அடுத்து வந்துட்டு இந்த ஒய்ஃபை ஸ்டேஷன் அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது ஆக்சஸ் பாயிண்ட் ப்ளஸ் ஸ்டேஷன் ப்ளஸ் ஆக்சஸ் பாயிண்ட் இந்த மெத்தட்லாம் வந்து எப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ESP32 வந்து சும்மா டேரெக்டாக எந்த ஒரு வேறு எக்ஸ்ட்ரா எந்த காம்பவுண்ட்ஸ் தேவையில்லை, ESP32 மட்டும் நம்மளோட பிசி கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் ஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வரும். இந்த ஒரு பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க எல்லா வீடியோஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ESP32 WiFi ப்ளஸ் ப்ளூடூத். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோஸோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ESP32 WiFi கனெக்ஷன் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஃபோல்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே இமேஜஸும் அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா இதில் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ESP32 ஸ்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கோடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கோட் தான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஆக்சுவல். இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த SSID பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட ரவுட்டரோட SSID பாஸ்வேர்டு. அப்படி இல்லைன்னா நம்ம மொபைலில் இப்போ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த SSID பாஸ்வேர்டு. ஓகேங்களா? விச் மீன்ஸ் நம்ம எந்த ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த SSID பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ், இந்த ஐபி கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிவைஸ் வந்து ஒரு ஃபிக்ஸடான ஐபி அட்ரஸில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஐபி கான்ஃபிகரேஷன்ஸை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும். அதாவது விச் மீன்ஸ் என்னென்னா இந்த ஐபி அட்ரஸ்ஸு, இந்த சப்நெட் மாஸ்க்கு, அந்த கேட்வே இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடும், ஆனால் நோ இன்டர்நெட்னே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடான ஒரு ஐபி அட்ரஸ் தேவை அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க கனெக்ட் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா wifi.config அப்படின்னு பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இதுதான் வந்து அந்த ஐபி அட்ரஸ். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபிக்ஸடாக வந்து ஒரே ஒரு ஐபி அட்ரஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லை அப்படின்னா இதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கமெண்ட் பண்ணிட்டீங்க என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸடான ஐபி அட்ரஸுக்கு பதிலாக ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பவர் ஆன்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம சுற்றி இருக்க நம்ம ரவுட்டரோட நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி அந்த நெட்வொர்க்குக்கு ஏற்ற மாதிரி அதுவே சப்நெட் மாஸ்க்கு, கேட்வே, ஐபி அட்ரஸ் எல்லாமே அதுவே வந்து கான்ஃபிகர் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக்காக வேணுமா இல்லை டைனமிக்காக வேணுமா அப்படின்றது உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒன்று. ஓகேங்களா? இது ஐபி கான்ஃபிகரேஷன்ஸை பற்றி. அடுத்து வந்து SSID பார்த்தாச்சு, ஐபி கான்ஃபிகரேஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாய்ட் செட்டப். ஸோ இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அது உங்களுக்கு ஏற்கனவே Arduino பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு முன்னாடி இது ஐடியா இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒய்ஃபை ஸ்டேஷனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது டிஃபால்ட்டாக வந்து டிஃபால்ட் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம பல ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம வந்து சரியாக ரீசெட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ வந்து ஒய்ஃபை ஸ்டேஷன் ப்ளஸ் ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணி இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி பிரிண்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் ஒய்ஃபை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் ஆகிறதுக்கு தேவையான விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை தான் நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஒரு ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனெக்ட் ஒய்ஃபை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து இந்த வாயில் லூப்புக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ வந்து ரவுட்டரில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ ரவுட்டர் வந்து சடனாக வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ESP32 வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆனால் திரும்ப நீங்கள் ரவுட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீகனெக்ட் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த வாயில் லூப்பில் இந்த ஒரு கண்டிஷன் போடுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு கண்டிஷன் போடுறதுனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒய்ஃபை ஸ்டேட்டஸ் வந்து இது கண்டினியூஸாக ரீட் பண்ணிகிட்டே இருக்கும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வந்து ஒய்ஃபை ஸ்டேட்டஸ் வந்து கட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்து இதே கனெக்ட் ஒய்ஃபை அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணி ரீகனெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த ஒரு கண்டிஷன் ஓகேங்களா, இந்த வைல் லூப்பில் போட்டு வச்சிருக்கிறது. ஸோ ஓகேங்களா. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கனெக்ட் ஒய்ஃபைன்றதுக்குள்ள வரும். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய்ஃபை STA அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து அந்த ஸ்டேஷன் அப்படின்ற மோடுக்கான கீவேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மோடுக்கு இப்போ நம்ம ஒய்ஃபை ஸ்டேஷனாக யூஸ் பண்ணும்போது இங்கே இதை நம்ம கொடுக்கணும். இது வந்து ஆக்சஸ் பாயிண்டாக யூஸ் பண்ணும்போது AP அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதே வந்து ஆக்சஸ் பாயிண்ட் ஸ்டேஷன் இது இப்படி யூஸ் பண்ணும்போது STA AP அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். அடுத்து வந்து இப்போ பேசிக்காக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது ஒய்ஃபை ஸ்டேஷன், அதனால் இந்த மோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு wifi.begin வந்துட்டு இந்த SSID பாஸ்வேர்டு நம்ம இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த SSID பாஸ்வேர்டில் வந்து கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து இதே தான். இங்கே என்னென்னா இது எதுக்காக அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ESP32 வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் கேஸ்ட்வெல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து திரும்ப டிஸ்கனெக்ட் ஆகும், திரும்ப கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஒரு சில ESP32 வரும். ஓகேங்களா. அதுக்காக நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே இந்த ஒரு கண்டிஷனை வச்சிடறது. இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒய்ஃபை ஸ்டேஷன் வந்து கனெக்ட் ஆகிற வரைக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒய்ஃபை ஸ்டேஷன் கனெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன்லாம் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கேஷ் ஃபைல்ஸு சம்டைம்ஸ் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகும், திரும்ப டிஸ்கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இது நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வைல் லூப் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, அன்டில் இந்த ஒய்ஃபை வந்து கனெக்டட் ஆகிற வரைக்கும் இதே லூப்லேயே வந்து இங்கேயே இது ரன் ஆகிட்டே இருக்கும், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக இது போட்டது. அப்புறம் இது வந்து சும்மா இண்டிகேஷன் என்னென்னா, இப்போ ஒய்ஃபை கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு LED பிளிங்க் நடக்கும். அது நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷனுக்காக கொடுத்தது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதோட IP அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் மேக் அட்ரஸ், இதெல்லாம் பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கோடிங் வச்சுருக்கோம். ஓகேங்களா. இதுதான் வந்து ஒய்ஃபை ஸ்டேஷனுக்கான லாஜிக். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த IP கான்ஃபிகரேஷன் மட்டும் தேவையில்லையா அப்படின்றது உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன வைக்கல அப்படின்றதெல்லாம் மேட்ரே கிடையாது. கீழே வந்து அதை கால் பண்ணுறீங்களா இல்லையா, யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றது தான் மேட்ரு. ஓகேங்களா. இப்போ wifi.config வந்து நான் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் லோட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் திரும்ப வந்து ஃபிக்ஸட் ஐபியும் வச்சு காட்டுறேன், ஸ்டாட்டிக்கும் வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ESP32 டெவலப்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிடும். போர்ட்டில் வந்து எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த Arduino பற்றிலாம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, நான் இப்போ இந்த இவ்வளோ தான் சொன்ன விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஓகே, கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஓகே, கனெக்டிங்னு வரும்போது நம்ம இந்த பூட்டுன்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டன் அப்லோடிங் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு வெயிட் நிமிஷம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அகைன் போட் பண்ணிருக்கேன்.
ரீசெட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால் SSID இது வந்து ப்ராஜெக்ட் நேம் நம்மளே வச்சுக்கிட்டோம். SSID பாஸ்வேர்டு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த SSID இந்த பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் இப்போ இருக்கிற என்னோட ரூமில் இருக்கிற ஒய்ஃபையோட SSID பாஸ்வேர்டு ஓகேங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு அந்த SSIDலாம் வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே IP அட்ரஸும் ஷோ ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இங்கே வந்துருக்க IP அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனமிக், அதாவது அதுவே எடுத்துக்கும். ஸோ இந்த IP அட்ரஸ் வந்து நாம் கான்ஃபிகர் பண்ணல, அவங்களே ஒரு IP அட்ரஸ், சப்நெட் மாஸ்க்கு, ப்ரைமரி DNS இது எல்லாமே அவங்களே ஒன்று எடுத்துகிட்டு இந்த சிப்பே வந்து நமக்கு ஒரு IP அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுதான் இந்த IP அட்ரஸ். அடுத்து வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து, இது நம்ம நார்மலாக நம்ம மொபைலில் பார்ப்போம்ல ஒய்ஃபை ஸ்ட்ரென்த்து, இதுக்கு அந்த மாதிரி விஷயம் தான் அதெல்லாம் ஓகேங்களா. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஓகே. இது மேக் அட்ரஸ். ஸோ இப்போ இது வந்து ஃபிக்ஸட் IP அட்ரஸாக பண்ணோம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்ப்போம் ஓகேங்களா. இதுக்கு ஜஸ்ட்டு வந்து நான் அது திரும்ப அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல ஓகேங்களா. ஸோ வந்து திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸடான ஒரு IP அட்ரஸு, ஃபிக்ஸடான சப்நெட் மாஸ்க்கு, ஃபிக்ஸடான ப்ரைமரி DNS எல்லாமே வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் ஓகேங்களா. அது ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா இந்த டைமில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து வரலாம், வராமையும் போகலாம். எப்போ வரும் எப்போ வராதுன்னா இந்த IP அட்ரஸ் வந்து இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும் வரும். கேட்வே, இந்த சப்நெட்டு இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும், அப்போ மட்டும் இன்டர்நெட் ஆக்சஸ் வரும் ஓகேங்களா. ஸோ திரும்ப வந்து கனெக்டிங், இப்போ வந்து திரும்ப வந்து பூட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான். ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து இப்போ ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தான் மெத்தட்ஸு. இது மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸு, நிறையா ஸ்டேட்டஸ்லாம் இன்னும் ரீட் பண்ண முடியும். நமக்கு அது தேவை அப்படின்னா பண்ணலாம். நீங்கள் நெட்டில் நார்மலாக சர்ச் பண்ணாலே கிடைக்கும் ஓகேங்களா. இதுதான் பேசிக் நீட்ஸு ஓகேங்களா. இது இருந்தாலே போதும் நமக்கு மோஸ்ட்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் அதே தான் ப்ராஜெக்ட் நேம் இதெல்லாம் வந்துருச்சு ஓகே. அடுத்தது வந்து ஒய்ஃபை கனெக்டடு, IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் IP அட்ரஸ்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஓகேங்களா. சிம்பிள் தான், ரொம்ப இதுதான் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்ட் 1, அது வந்து பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 வீடியோ வரும் ஓகேங்களா. அது எதுக்கு அப்படின்னா இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டும் அப்புறம் ஆக்சஸ் பாயிண்ட் ப்ளஸ் ஸ்டேஷன். ஸோ இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஹேவ் ஏ குட் டைம், தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.